அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு அமலை பற்றி கிடையாது, ஒரு நபியினுடைய வரலாறை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அது எந்த நபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான். பிறகு அவர்களுக்கு உயிர் கொடுத்தான். எல்லா பொருட்களினுடைய பெயர்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான். பிறகு எல்லா வானவர்களையும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் படியும்படி கட்டளையிட்டான். இப்லீஸை தவிர எல்லா வானவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் படித்தார்கள். அல்லாஹு தஆலா இப்லீஸை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் படியாததால் அல்லாஹு தஆலா இப்லீஸை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் சில காலம் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களும் அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளையை மீறியதால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு அனுப்பியதன் பிறகு ஒருவரை ஒருவர் தேடினார்கள். அவர்கள் பல காலம் கழித்து மக்காவில் சந்தித்தனர். அங்கு ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் பல காலம் வாழ்ந்து வந்தார்கள். மக்களுக்கு நல்வழி காட்டினார்கள். அதாவது மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு ஏகத்துவத்தை பரப்பினார்கள். ஒரே கடவுளை வணங்குமாறு மக்களுக்கு அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதாவது அல்லாஹ் ஒருவன் என மக்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்பண்பு, நாணயம் போன்ற நல்ல குணங்கள் இருந்தது. அவர்கள் நன்றி உணர்வோடும் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சமம் என்று போதித்தார்கள். மனிதர்களை நேரான பாதையில் நடத்த உதவினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு மனிதர்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிய வேண்டியதன் அவசியத்தையும் தவறு செய்யும் போது மன்னிப்பு தேட வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததிகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் கருணையாகவும் இருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பூமியில் பல நபிமார்கள் தோன்றினார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நபியின் வரலாறை இன்னொரு வீடியோவில் சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.